ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் யுவராஜ். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது யூ சீரியஸ் யுவராஜ். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, கன்னடாவில் இருக்க ஒரு ஸ்கூல் நடந்த ஷூட்டிங் இஷ்யூ பத்தி தான் பார்க்க போறோம். பெரிய இஷ்யூ ஆயிடுச்சுங்க இது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கன்னடாவில் பிரிட்டிஷ் கொலம்பியாவுக்கு பக்கத்தில் இருக்க டம்ளர் பீச் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல ஒரு துப்பாக்கி சூடு நடந்திருக்கு. மிகப்பெரிய துப்பாக்கி சூடுங்க. 10 பேர் வரைக்கும் இறந்துட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா ஒரு 25 பேர் வரைக்கும் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. அருகில் இருந்தவர்கள்லாம் கூப்பிட்டு போய் ஹாஸ்டல் அட்மிட் பண்ணி 10 பேர் இறந்துட்டாங்க. அவங்க நியூஸ் வந்திருக்குங்க. இப்போ இது வரைக்கும் நம்மளுக்கு வந்திருக்க நியூஸ் என்னன்னா, அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த தாக்குதல்ல மிகப்பெரிய அளவுல யார் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்றது இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாம இருக்கு. அது ஒண்ணு. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மர்ம நபர் அங்கிருந்த ஒரு நபரே திடீர்னு கன் சூட்டுக்கான ஒரு இதுவா இருக்கலாம்ன்ற மாதிரி ஒரு சந்தேகப்படுறாங்க. ராயல் கண்டிஷன் மவுண்டட் போலீஸ் இதை மிக தீவிரமா எடுத்து இன்னும் டீப்பா இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. போக போக நம்ம சேனல் அப்டேட்ஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளுக்கு இது வரைக்கும் அந்த நியூஸ் இதுதான். 10 பேர் வரைக்கும் உயிர் வந்திருக்காங்க. 25 பேர் வரைக்கும் ஹாஸ்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய மக்கள் எல்லாம் பார்த்து ரொம்ப மிகப்பெரிய கடுமையான ஒரு சூழ்நிலை தாண்டி போயிட்டு இருக்கோம். இந்த சமயத்துல இதையும் ஒரு ஃபேஸ் பண்ண முடியாம கனடா மக்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. அது ஒண்ணு. அடுத்தது அருகில் இருக்க ஒரு வீட்லயும் இந்த மாதிரி தாக்குதல் நடந்திருக்க மாதிரியான ஒரு சின்ன நியூஸ் ஒன்று வந்திருக்கு. இதுக்கு மேலே இன்னும் கவர் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன டீட்டெயில்ஸ் வந்தாலும் நான் உங்களுக்கு கவர் பண்ணி போடுறேன். கடுமையான சோகத்துல இருக்கிறதும் அப்புறமேட்டும் அரசாங்கம் ஆறுதல் சொல்லி கொஞ்சம் மக்கள் கொஞ்சம் ஒரு பேலன்ஸ் வரத்துக்கு இப்படி 1 வீக் to 2 வீக்ஸ் வரைக்கும் டைம் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே மக்களே, அடுத்ததான் நம்ம யூடியூபர் சிறந்த ஒரு யூடியூபரை பத்தி தான் பார்க்க போறோம். வேல்ராஜன் கிரைம் டைரிஸ். பார்த்தீங்கன்னா முந்தா நேற்று ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாருங்க. நான் கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் போட்டிருக்காங்க. எப்படி அவ்வளோ டைம் எடுத்து ஒரு ஸ்டோரியை கவர் பண்ணி இந்த அளவுக்கு பேசியிருக்காருன்றப்பதான் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்காரு ஒரு வேல்ராஜன். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. நீங்க நம்ம வீடியோலாம் பார்ப்பீங்கன்னு தெரியல. என்னால் ரொம்ப தேங்க்ஸ். சூப்பராக இருந்துச்சு உங்கள் வீடியோ. உங்களோட வீடியோ தான் எனக்கு ஒவ்வொரு இன்ஸ்பிரேஷன். அடுத்து மாயம் ஸ்டுடியோஸ் கார்த்திகண்ணா, அவரும் ரொம்ப சூப்பராக வீடியோஸ் வராரு. அவரெல்லாம் நான் ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்து நானும் பேசிட்டு இருக்கேன். ரெண்டாவது நெல்சன் தம்பி, பரவாயில்ல, நீங்க ரொம்ப சூப்பராக வீடியோ போட்டுட்டு இருக்கீங்க. கண்டினியூ பண்ணுங்க. நிறைய எதிர்ப்புகள் வரும். அப்புறமேட்டு தமிழ் பொக்கிஷம் விக்கி அண்ணா, ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோ போடுறீங்க. வீட்டுக்கு நிறைய மிரட்டல் வரும்ன்றது மாதிரிலாம் சொல்லியிருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. பேசலாம். நம்ம பேசுறதுக்கு நம்ம நாட்டுல கொஞ்சம் சுதந்திரம் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம தமிழ்நாட்டுல முழு சுதந்திரம் தரமாட்டாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் சமாளிச்சுதான் போய் ஆகணும். ஓகேண்ணா, ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, மேட்ச் நான் பாகிஸ்தான் மேட்ச் கவர் பண்ணிட்டு இருக்கேன். அதை பற்றி டீட்டெயில்ஸ் போடுறேன். ஓகே, தேங்க்யூ.